தங்க தமிழனே, தமிழ் மண்ணின் பெருமை காத்து நிற்கும் மன்னவனே, சிங்கார சிரிப்பில் தமிழர்களை கட்டி போட்ட முத்தமிழ் அறிஞரின் புதல்வனே, உம்மை வரவேற்பதில் சிவகங்கை சீமையே பெருமை கொள்கிறது. KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம். திமுக செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இங்க டபுள் இன்ஜின் இல்ல, இங்க ஒன்லி திராவிட இன்ஜின் தான் இருக்கு, உங்களுக்கு டப்பா இன்ஜின் தான். அப்ப எல்லா மாநிலத்தோட நாங்க 11.15% growth ரேட் அதிகமாகி இன்னைக்கு மக்கள் கிட்ட இந்த பிரச்சாரத்தை மக்கள் மொழியில யதார்த்த மொழியில உரையாடுறதுக்கான இந்த தமிழ்நாடு தலைகுனியாத பிரச்சாரம். இப்போ தேர்தல் பரப்புரையில அதிருப்தியாளர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அந்த மாதிரி மக்களை எப்படி இந்த பரப்புரையாளர்கள் ஹேண்டில் பண்ண போறாங்க? உங்களுக்கு அடிப்படையில அதிருப்தியாளர் என்ற கான்செப்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது, நாங்க 2021 தேர்தல் வாக்குறுதி எண்ணிக்கையில 505ல 404 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். 91 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசோட சப்போர்ட் சிஸ்டத்துல தான் அதை பண்ண முடியும். அப்போ ஒன்றிய அரசு சரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கலன்னு என்று மக்கள் கிட்ட விளக்கணும். அப்ப அந்த விளக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட நிறைய ரெக்வஸ்ட் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பாக ரயில்வே அமைச்சர்கிட்ட லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்தாங்க, எத்தனை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க இருக்கு, கனிமொழி மேம் விவரிப்பாங்க. அப்ப அந்த அமைச்சர்கள் வாங்கி அதை செயல்படுத்த முடியல. ஒன்றிய அரசு சப்போர்ட் சிஸ்டத்தினாலதான் இது பிரச்சனை இருக்கு. மக்கள் கிட்ட விளக்குனா அந்த அதிருப்தியாளர்கள் மக்களுக்கு விளக்குனா மக்களுக்கு புரியும். முதல்ல தோழர் சொன்ன மாதிரி இன்னும் 91 வாக்குறுதிகளை நம்மள சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து தான் நம்ம நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாத ஒரு ஒன்றிய அமைச்சரோட தான் நம்மளுடைய அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. அதுவே தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய ஒரு பெரிய அநீதியாக தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்க காலகட்டத்தில் ரயில்வேஸ் மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ரிப்பீட்டடாக மக்களவையில் இருக்கிற எல்லா எம்பிஸும், மாநிலங்களவையில் இருக்கிற எல்லா எம்பிஸும், கிட்டத்தட்ட எல்லா அமைச்சருக்குமே நாங்கள் ரிப்பீட்டடாக கடிதங்களை நேர்லையும் மெயில்லையும் எல்லா வகையிலையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் ஒன்றிய அமைச்சர்கள் இது வரைக்கும் செவி சாய்க்கவே இல்லை. அப்படி செவி சாய்க்காம ஒரு பாராமுகத்தை ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்டோட தமிழகத்துக்கு ஒரு அநீதியை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு ஒன்றிய மாநிலத்தினோட தான் நம்மளுடைய அதிமுக போய் கூட்டணியில் போய் அவங்க சேர்றாங்க. ஸோ இதை முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து உரைக்கணுன்றது முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. 500ல் கிட்டத்தட்ட 75%, 80% நாங்கள் முடித்த அந்த தேர்தல் அறிக்கைக்கான அந்த இதையும் நாங்கள் போய் சொல்லணும். ஏன் செய்யலை, எதனால் செய்ய முடியலைன்ற விளக்கத்தையும் கொடுக்கக்கூடிய கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதையும் கொண்டு போய் நம்ம ஏன் செய்யலை, ஒன்றிய அமைச்சர்கள் நமக்கு ஒத்துழைக்கலைங்கிற அந்த விஷயத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய தளபதியார் இன்னைக்கு இந்த 20 பேச்சாளர் 22 பேரை செலக்ட் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் சென்று எல்லா தொகுதி வாரியாக சென்று பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இந்த பரப்புரை செய்யணுன்ற ஒரு திட்டமே செஞ்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக என்ன சொல்றதுன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேம்பெயினை தொடங்கிட்டாங்க. இது உங்களுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறது ஒரு புறம் இருந்தாலும், ஐடியாலஜிக்கல் லெவலில் பாஜகவுடைய அந்த ஐடியாலஜி விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ஒரு முக்கியமாக இருக்குமா? ஏன்னா இப்போ கீழடி புறக்கணிக்கிறாங்கன்னா தமிழர்கள் தமிழர் நாகரிகம் புறக்கணிக்கிறாங்க. இப்போ திட்டங்கள் ஒரு பக்கம் கொண்டு போனாலும் திராவிடன் ஐடியாலஜியை கொண்டு போறது கேம்பெயின் பண்றது ஒரு ஃபோக்கஸா இருக்குமா? ஏன் தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்னு வச்சிருக்கோன்னா, தமிழ்நாட்டுக்காக மக்கள் கிட்ட போய் நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களோட உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இப்ப அனைத்து சமர் சிக்ஷா அபியான், அனைவருக்கான கல்வி திட்டம், கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைகளோட வாழ்வாதாரம், ரைட் டு எஜுகேஷன் இங்க ஸ்பாயில் ஆகுது. அப்போ நீங்க உங்களோட கொள்கையை நீங்க சைன் பண்ணணும். அதான் மணி பில் பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாங்க இப்ப கோர்ட்ல போய் நிக்குது. கோர்ட் கேட்கறாங்க, உச்ச நீதிமன்றம் கேட்கறாங்க, தர்மபுரம் பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, மணி பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒரு திட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும். அப்ப மக்கள் கிட்ட தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பிரச்சாரம், இது திமுகவோட சுயமரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டோட சுயமரியாதை பிரச்சனை, தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டு மண்ணோட உரிமை சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாடு மொழி கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கிற பிரச்சனை. அதனாலதான் தமிழ்நாட்டு முதல்வர் கட்சியினர் பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரம் இல்லாமல் அங்க இருக்கிற நடுநிலையான மக்கள் கிட்ட போய் இது தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக இந்த தேர்தல் தன்மை இருக்கும் என்ற விளக்கும் விதமாக தான் இந்த யுக்தி முறை இருக்கும். கொள்கை என்று பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பது சமத்துவ கொள்கை, அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய கொள்கை. நான் ஏற்கனவே முதலில் சொல்லியவாறு
இந்திய அரசியலமைப்பு சட்டமே மத உரிமையை வழங்கி இருக்கிறது. எனவே யாருக்கும் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அனைவரும் சமம். அவர்கள் எந்த மதத்தை தனிப்பட்ட முறையில் அவர்கள் பின்பற்றினாலும் சகோதரத்துவம் என்று வருகிற போது தமிழர்கள் அனைவரும் இந்த மாச்சரியங்கள் இல்லாமல் தமிழர்களாக சகோதரர்களாக வாழ்ந்து வருகிற போக்கு தமிழ்நாட்டிலே நீடிக்கிறது. இதை எப்படியாவது திட்டமிட்டு குலைக்க வேண்டும் என்கிற பாஜகவின் முயற்சி இங்கே நாங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்வோம். எங்களுடைய கொள்கை என்பது அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இது தந்தை பெரியார் தொடங்கி நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதற்காகத்தான். எங்களுடைய முன்னோடி கட்சியான நீதி கட்சி தொடங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான். எனவே அது எங்கள் கொள்கை, அதை எடுத்துச் சொல்வோம். திமுக காங்கிரஸ் இடையே உறவை ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. நாங்கள் 20 வருஷமாக அவங்களோட உறவில் இருக்கோம். அதில் விரித்தலை ஏற்பட்டு விட்டதுன்னு இவர் சொல்லக்கூடாது. எங்களுக்கு தெரியும். நான் அதை தான் சொன்னேன். திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒன்றுபட்டு நிற்கிறது. இடையிலேயே சில கருத்துக்கள் அவரவர்கள் சொல்வார்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரோ அல்லது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரோ என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கேட்பது எல்லோரும் கேட்பது எல்லாருக்கும் உள்ள உரிமை. அதையும் நாங்கள் அமர்ந்து பேசி சரி செய்து கொள்வோம். இது முதல் பேச்சுவார்த்தை அல்ல. காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் இந்த கூட்டணி 10 கட்சிகளுக்கும் நடைபெறுகிற 5வது 6வது பேச்சுவார்த்தையாக இருக்கும். இதை எப்படி அணுகுவது, எப்படி அவர்களை அரவணைப்பது என்பது எங்கள் தலைவருக்கு நன்றாக தெரியும். பொதுவான ஒரு பிரச்சனையா எல்லா எதிர்கட்சிகளுமே பொதுவான எதிர்கட்சி நிலைமை முன்னெடுக்கிறாங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி மக்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கிறேன். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு. தனிப்பட்ட முறையிலே 2 பேர் தாக்கிக் கொள்கிறார்கள், தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்கொருவர் மோதல் ஏற்படுகிறது என்பது எல்லா இடத்திலும் நடப்பதுதான். ஆனால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணிப்பூரிலே காவல்துறையின் பார்வையிலேயே 4 பெண்கள் எப்படி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மணிப்பூரிலே பாஜக ஆளுகிற மாநிலத்திலே அதை பற்றி அந்த அரசே கவலைப்படவில்லை. அப்படி ஏற்படுவதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இங்கே தனிப்பட்ட முறையிலே 2 பேருக்கிடையே வருகிற மோதல், அந்த மோதலிலே யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பை உண்டாக்கியவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வழக்கில் கூட கைது நடவடிக்கை இல்லாமல் இல்லை. அதே நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய தலைவியான ஜெயலலிதாவின் ஊட்டியிலே உள்ள அந்த மாளிகையிலேயே போய் கொள்ளையடித்து அந்த காவல்காரரை கொன்றார்கள். அவர் என்ன செய்தார்? சட்டம் ஒழுங்கை பற்றி இவர் பேசுகிறார். அவர் அப்பொழுது என்ன செய்தார்? ஒன்றிய அமைச்சகத்தின் தரவரிசையிலே தமிழ்நாடு சேஃபான ஜோன் விமன் ஒர்க் பண்றதுக்கும் படிக்கிறதுக்கும்ன்றது ஒன்றிய அமைச்சகமே வெளியிட்டு இருக்குது அந்த தகவலை. 1. 2வது, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட குஜராத்லேருந்து பீகாரோ குஜராத்லேருந்து பசங்க எஜுகேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பீச்சில் பஞ்சுமிட்டாய் விற்கிறாங்கன்னு 15 ஸ்டூடெண்ட்ஸை, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எப்படி திருப்பி எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறதுன்றது இது நடந்திருக்கு. இது அந்த விஷயமும் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும், தமிழ்நாடு எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், ஜிஆராக இருக்கட்டும், ஜிடிபியாக இருக்கட்டும், நம்ம கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா நம்ம எல்லாத்துலேயுமே இலக்கிலையும் இருக்கிறோம், அதிகப்படியான எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு தான் நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க. அவங்களோட ஏஜென்ட்டான கவர்னருமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சட்டசபையில் எடுத்து சொல்லாமல் அன்னைக்கு புறக்கணிச்சதை நம்மளுடைய தோழர் டாக்டர் மருத்துவரும் பார்த்துருப்பாரு. அதை பற்றி அவரும் எடுத்து சொல்லுவார். அதே நாங்கள் பார்லிமெண்ட்டில் முந்தானேற்று எங்களுக்கு பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பிரசிடென்ட் நம்மளுடைய ஒன்றிய அமைச்சகம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஸ்பீச்சை அவங்க படிக்கிறாங்க, ஒன்று விடாமல், ஒரு வரி மாறாமல். அப்போ அவங்க அதை பண்ண வேண்டியது தானே இங்கே இருக்கிற ஆளுநரும் செய்யணுங்கிற ஒரு முக்கிய தாற்பயம் இருக்குது. அதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? அதை ஏன் எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க? இதையெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சொல்லி தானே ஆகணும். இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திர பேச்சாளர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கிற எங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் காண்டாக்ட் பண்ணி அங்கே வெகுஜன எகுவாக இருக்கிற டைமில் தான் பண்ணுறோம். ஏன்னா இது 24 hours
பிரச்சாரம் 24 மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. நாளுக்கு மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பணிகள் முடிந்து எப்போ இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் மலைவாழ் பகுதியாக இருக்கட்டும். சில அந்த வட்டார ரீதியாக மக்களோட புழங்கம் இடத்துல தான் நம்ம பிரச்சாரம் எங்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. இது மக்கள் பிரச்சாரம். மக்கள் எங்கே பிரதானமாக இருக்காங்களோ அவங்க கூட போய் செய்திகளை போய் கொண்டு போய் சேர்க்க தான் அது இல்லை, அது அவங்க தான் சொல்லணும். நீங்கள் அங்கே தானே போய் கேட்கணும். நீங்கள் பிஜேபி இன்னைக்கு சாயந்தரம் அவங்க அல்வா கிண்டிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன புதுசா கேள்வி கேட்குறீங்க? எப்போ வருஷம் கிண்டுற அல்வா முன்னாடியே கிண்டிட்டாங்க. இதே அல்வா தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஆட்சி காலகட்டம்னா தமிழ் மொழி அழிவுக்கான ஒரு காரணம் சமஸ்கிருதம் உள்ள வந்துருச்சு, இந்து கோவில் இல்லாத தமிழ் மொழிக்கான விஷயங்கள்லாம் வெளியில போயிடுச்சு. இந்த விஷயம் பேசிருக்காரு. இன்னைக்கு பாஜக வந்து அண்ணாமலை இல்லை, அது அவர் வரலாற்றை சொல்கிறார். மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த சட்டங்கள் கிடையாது. மன்னருக்கு முழு அதிகாரம் உண்டு. சில மன்னர்கள் அவர்கள் ஒரு சார்பாக அல்லது மத சார்பாக இருந்த பொழுது அல்லது வடநாட்டிலிருந்து அந்த பகுதியில் இருந்து வந்த மன்னர்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டை 1950க்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அதற்கு பிறகு அமைந்த ஆட்சிகள் எப்படி நடைபெற்றிருக்கின்றன, குறிப்பாக திராவிட இயக்க ஆட்சிகள் என்ன செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாலேயே கூட நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீட்டை அவர்கள் நிறைவேற்றியவர்கள் அவர்கள்தான். எல்லோரும் சமம் என்பதற்கான பல்வேறு திட்டங்களை ஜனநாயக யுகத்திலே திராவிட இயக்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். மனிதர்களுக்குள்ளே எத்தகைய வேறுபாடும் இல்லை என்பதிலே உறுதியாக இருக்கலாம். மன்னராட்சி காலத்திலே மன்னர்கள் தான் அதிபதிகள், ஆனால் மக்களாட்சி காலத்திலே மக்கள் தான் அதிபதிகள். அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு எது நன்மையோ அதை நாங்கள் செய்வதற்கு அதை தான் செய்து வந்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக, இதை செய்வதை எப்படி ஒன்றிய அரசு தடுக்க பார்க்கிறது என்பதையும் மக்களிடம் சொல்வதற்காக இந்த பயணம் நாங்கள் ஏற்படுத்தும். பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பு இருப்புங்க. சிஎம்ஆர்எல் கோயம்புத்தூர், சிஎம்ஆர்எல் மதுரை, ஓசூரில் சர்வதேச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அது ரொம்ப அவசியம். முக்கியமாக நிதி பகிர்வு, ஒழுங்காக கூட்டாட்சி முறையில் நிதி பகிர்வு பண்ணுற எதிர்பார்ப்பு நியாயமான முறையில் எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்கு. முக்கியமாக செஸ் வரிகள் 10 விழுக்காடு வந்து டெவல்யூஷனில் வந்து நாங்கள் மாநிலத்துக்கு 43 கொடுக்குறாங்களே, அது 33 தான் போய் சேர்ந்துருக்கு. செஸ் வழிமுறைகளை வந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட நீதியில் மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பு மாநில உரிமையை கேட்குற கட்சியாக திமுக இருக்குது. அதான் நியாயமானது கூட. இப்போ இன்னைக்கு ஆங்கில இந்து பேப்பரில் அவர் ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸில் கட்டும் போது தனிநபர் இன்கம் டேக்ஸு 4% செஸ் வந்து ஹெல்த்துக்கும் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு அதில் கலெக்ட் ஆன 17,000 கோடி ரூபாயை வந்து ஜிடிபி ஹெல்த்துக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஏன்னா யூனியன் கவர்மெண்டோட நிதி பகிர்வில் ஹெல்த்துக்கு அலாட்மெண்ட் வந்து 0.5லேருந்து 0.2 குறைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல செஸ் மூலம் நீங்கள் அதுக்காக நீங்கள் நிதியை வாங்குறீங்க, ஆனால் அது நிதிக்கான செலவினையை அந்த துறைக்கு நீங்கள் கொடுக்கல. அது செஸ் அடிப்படைக்கு விரோதமானது. அப்போ அந்த நிதி எங்கே போச்சுன்னு கேட்குற கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் நாளைக்கு பட்ஜெட்டில் நம்மளோட ஒன்றிய அரசோட நிதி அமைச்சர் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஓகே. திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன், எம்எல்ஏ எழிலன், எம்பி கனிமொழி சோமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது காங்கிரசுடனான உறவு அரவணைப்புக்குரியது என்று தெரிவித்திருக்கின்றனர். தங்க தமிழனே, தமிழ் மண்ணின் பெருமை காத்து நிற்கும் மன்னவனே, சிங்கார சிரிப்பில் தமிழர்களை கட்டி போட்ட முத்தமிழ் அறிஞரின் புதல்வனே, உம்மை வரவேற்பதில் சிவகங்கை சீமையே பெருமை கொள்கிறது. KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம்.